அப்போ வந்து என்னோட பிளான் என்னன்னா, வீட்ல என்ன டிசைட் பண்ணோம்னா, சரி ஓகே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு, நியூ ஹாஸ்பிட்டல் போயிட்டு சர்ஜரிக்கு வந்து பிளான் பண்ணிடலாம். அப்படின்னு தான் வந்து ஆம்புலன்ஸ் வரைக்கும் நான் புக் பண்ணியிருந்தோம். அந்த கால் வரும்போது கரெக்ட்டா அத யார் செஞ்ச இதுன்னு தெரியல எனக்கு. அவரு ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. "நீ எங்கேயும் போக்கூடாது. ஒரு லொகேஷன் அனுப்புறேன். அந்த லொகேஷனுக்கு வான்னாரு." நான் கரெக்ட்டா வந்து உங்க கிளினிக் வரும்போது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் நினைக்கிறேன். ஒரு 2:30 சம்திங் என்னமோ இருந்தது. வந்தேன். அட்மாஸ்பியர பார்க்கும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்ல. ஓப்பனா சொல்ல போணும்னா. சரி என்னடா அது சரி ஆஸ் யூசுவல் மறுபடியும் ஒருத்தர் சொல்றாங்க ட்ரை பண்றோம். இப்படிதான் இருந்தது. ஆனா அந்த 3 ஹார்ஸ் கிட்ட இங்க உள்ள இருந்தேன் நானு. அந்த 3 ஹார்ஸ்ல வந்து நான் அனுபவிக்காத வழி இல்ல. அந்த 3 மணி நேரம் கழிச்சுட்டு, ஆ நீங்க வந்து என்ன நிக்க சொல்றீங்க. எனக்கு அப்ப கூட என்னால முடியாதுன்றேன் நானு. இல்ல நான் என் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, சொல்றாரு என்னமோ பண்ணியிருக்காரு அது தெரியுது. என்னமோ பண்ணீங்க. ஒரு ஒரு 6, 7 தெரபிஸ் என்னமோ பண்ணீங்க. நிக்க சொல்றீங்க. பட் நான் அப்ப வந்து என் மைண்ட் வந்து இல்ல நின்னா கீழ விழுந்துருவோம். ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்படிதான் இருந்தேன் நானு. அப்புறம் எந்திரிச்சு நிக்கிறேன். என்னால நிக்க முடியுது. இது வந்து நான் வந்து எப்படின்னா வந்து கடவுள் பக்தி அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து அவ்வளவா இல்லனாலுமே, சில விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக்கா யோசிக்கிறவன் நானு. ஸோ நின்ன உடனே எனக்கு அன்னைக்கு தான் வந்து ஒரு கான்ஃபிடன்ட் லெவலே வந்தது. சரி ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. சரி இதுக்கு மேல வந்து நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்கன்னு பார்த்தேன் நானு. அப்புறம் நீங்க வந்து எனக்கு ஒரு டைம் பீரியட் குடுத்தீங்க. இந்த செஷன் வாங்க. வந்தோனே ரெகுலரா இந்த மாரி வந்து கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. டெய்லி ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து 25 பிளஸ் டேஸ் ஒரு மாசம் வந்து நெருங்க போகுது. இன்னைக்கு வந்து நான் 10 நாள் கழிச்சு, இங்க ஆரம்பிச்சு 10 நாள் கழிச்சு வந்து லைக் என்னோட கார வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். உள்ள உட்காந்து எந்திரிச்சு பார்த்தேன். அத ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்புறம் 15 டேஸ் கழிச்சு நீங்க வந்து ட்ரை பண்ண சொன்னீங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் கால் டாக்ஸி பிடிச்சு வர மாரி தான் இருந்தது. அதாவது 2 வீலர்ல உட்கார முடியாது. ஒரு டாக்ஸி பிடிக்கணும். கூட வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஒய்ஃபோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வரணும். அந்த மாரி இருந்தது. இப்ப அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ரூட்டின் விசிட் வந்து என்னோட கார செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு வர அளவுக்கு இருக்கு எனக்கு. வழக்கம் போல எல்லா வேலையும் பண்றேன்.